Hi friends, welcome to Awesome Life. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு weight loss வீடியோ தான் பார்க்க போறோம். weight loss பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க weight loss பண்ணனும் அப்படி நினைச்சீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படினா உங்களோட ஸ்டொமக்கை க்ளீன் பண்ணனும். அதை எப்படி நம்ம நேச்சுரலாவே க்ளீன் பண்ணிக்கலாம்? எந்த ஒரு டேப்லெட் அந்த மாதிரி இல்லாம அப்படின்றது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டொமக்கை க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்க டயட் ஸ்டார்ட் பண்ணனும். அப்பதான் உங்களுக்கு weight loss அப்படின்றது கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம weight lossக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா weight lossக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட கூடாது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லிக்கணும் ஆசைப்படுறேன். யாரையுமே குண்டா இருக்காங்க ஒல்லியா இருக்காங்க அப்படி நீங்க பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. weight அப்படின்றது ஒரு நம்பர் தான். அதை வச்சு நம்ம யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன இஷ்யூ ஹெல்த் இஷ்யூ என்ன இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால நம்ம அவங்கள எதுவுமே யாருமே பாடி ஷேமிங் மட்டும் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒயிட் சுகர் வந்து கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. அதுக்கப்புறம் மைதாவும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் இந்த ஒயிட் சுகர் மைதா இதெல்லாம் யூஸ் பண்ணி பேக்கரி ஐட்டம்ஸ் செய்வாங்க இல்லையா, ஸ்வீட் ஐட்டம்ஸ், அது எதுவுமே நீங்கள் எடுத்துக்க கூடாது. அப்புறம் நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண எந்த ஐட்டமும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து ஒயிட் ரைஸை கட் பண்ணிகிட்டே வரணும். அப்போனா தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சாப்பிட்லாம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போது நீங்கள் காலையில் சாப்பிட்றீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க. மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுத்துக்கலாம், அதுக்கு முன்னாடி ஃபேட் கட்டட் ட்ரிங்க் அப்படின்னு ஒன்று எடுக்கணும். அதுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபேட் கட்டட் ட்ரிங்க் அப்படின்றது வந்து உங்கள் கொழுப்பை வந்து இது வந்து கரைக்கக்கூடியது. அதுக்கும் அப்புறம் நம்ம குடலை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காகவும், அது வந்து ஏதாவது அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம மோஷன் மூலமாக வெளியேற்றதுக்காகவும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் தான் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுத்துக்கிறோம். அது நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நார்மலாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹாட் வாட்டரில் லெமன் பிழிஞ்சிட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை கல்லுப்பு சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வெதுவெதுப்பாக இருக்கும்போது குடிக்கலாம். அப்படி அடுத்து என்ன பண்ணலாம், இது ரெண்டும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜீரகம் இருக்கு இல்லையா, அதை நல்லா தண்ணியில் போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த ஜீரகத்தை போட்டு 1.5 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் ஹாட் வாட்டரில் இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சியை தட்டி போட்டுட்டு அதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு குடிக்கலாம். ஆனால் இஞ்சியை வந்து நீங்கள் டெய்லி இது பண்ணி குடிக்க முடியாது. குடிச்சிங்க அப்படின்னா அல்சர் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அது டெய்லி எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டாக இருக்கும் இல்லையா மல்லி, அந்த மல்லி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அந்த தைராய்டு பிசிஓஎஸ் இருக்கிறவங்கெல்லாம் டெய்லி நீங்கள் அந்த மல்லி தண்ணியை வந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம். அப்படி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நாளடைவில் குறைய ஆரம்பிச்சிடும், தைராய்டு பிசிஓஎஸ் எல்லாமே. இது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த டெய்லி இந்த கொத்தமல்லியை வந்து கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுவும் க்யூர் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் ஃபேட் கட்டட் ட்ரிங்க்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மதியம் காலையில் டிஃபன் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு தான் எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா எக் எடுத்துக்கலாம். ஒரு 2 முட்டையோ 3 முட்டையோ நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆம்லேட்டாக போட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முளைக்கட்டிய தானியங்கள், பச்சை பயிரை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். பச்சை பயிரை ஊற வச்சு அந்த முளைக்கட்டை வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் கொண்டைக்கடலை எடுத்துக்கலாம். பச்சை பயிறு தோசை எடுத்துக்கலாம். கடலை மாவில் தோசை செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ராகி, கேழ்வரகு, திணை, வரகு இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் என்னால் இட்லி தோசை சாப்பிடாம இருக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ராகி இட்லி, அப்புறம் சிறுதானியங்கள் எல்லாமே சேர்த்தா மாவு இட்லிக்கு எப்பயும் நம்ம ரைஸ் போட்டு அரைப்போம் இல்லையா, ஒயிட் ரைஸ் போட்டு இல்லைன்னா இட்லி அரிசி போட்டு, அதுக்கு பதிலாக நம்ம சிறுதானியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு அது வந்து நம்ம இட்லி சுட்டு சாப்பிட்லாம். தோசையும் அந்த மாவுலேயே தோசை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேழ்வரகுல வந்து நீங்கள் கூழ் செஞ்சு சாப்பிட்லாம். புட்டு, இடியாப்பம், இட்லி, தோசை எவ்வளவோ செஞ்சு சாப்பிட்லாங்க. வெயிட் லாஸ் அப்படின்னா நீங்கள் வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது, ஏதோ சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக சாப்பிடுவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அதுலேயும் நிறையா வெரைட்டியாக டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். அந்த வீடியோஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம், எப்படி சமைக்கணும் என்ன அப்படின்றலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பழங்கள் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் காலையில் நிறையா பழங்கள் எடுத்துக்கலாம்.
இதில் முக்கியமாக நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, டீ காஃபியை கட் பண்ணிடணும். அதுதான் மெயின். டீ காஃபி வந்து எடுத்துக்கவே கூடாது. அதுலேயும் வந்து சுகர் ஆட் பண்ணி சுத்தமாக எடுத்துக்கவே கூடாது. ஆனால் என்னால் டீ காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து பிளாக் காஃபி குடிக்கலாம், இல்லைனா பிளாக் டீ குடிக்கலாம் வித்தவுட் சுகர். அப்படி தான் குடிக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் போக போக அதுவே பழகிரும். அதுதான் அப்புறம் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படி தான் குடிக்கணும், சுகர் வந்து வேண்டாம் அப்படின்னு நீங்களே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. தேன் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்வீட்டுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. தேன், நாட்டு சக்கரை அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே குறைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்ன்றது ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இப்போது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் ஒரு 9 to 9:30 ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்குது, 11 மணி போல், 11, 11:30 போல் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, மோர் எடுத்துக்கலாம். நல்லா தயிரில் வந்து நிறைய தண்ணி ஆட் பண்ணி நீர் மோராக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் நட்ஸ் எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். கேஷ்யூ, கிரேப்ஸு, பாதாம் எல்லாமே எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் எல்லாமே எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ லஞ்சு அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா, லஞ்சுக்கு வந்து நீங்கள் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். அதுவும் நீர் காய்களாக இருந்தால் அது ரொம்ப நல்லது. ஒரு பவுலில் வந்து ரைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோட நீங்கள் 2லேருந்து 3 மடங்கு காய் நிறைய எடுத்து சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு பிளேட்டிங் தான் ரொம்ப முக்கியம். இப்போ காய்கறிகள்லாம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் ரைஸ் வைக்கணும். நம்ம இவ்வளோ நாள் எப்படி சாப்பிட்டு பழகிருப்போம், ஃபஸ்ட்டு தட்டில் ரைஸை போட்டுட்டு சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக காய் வச்சுருப்போம். அப்படி வைக்கக்கூடாது. இப்போது பிளேட்டில் மெயினாகவே உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் தான் இருக்கணும். வெஜிடபிள்ஸ் மெயினாக இருக்கணும். சைடில் தான் உங்களுக்கு கொஞ்சமாக சாதம் இருக்கணும். எடுத்த உடனே சாதத்தை சாப்பிடக்கூடாது. வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டொமக் ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் வேணும்னா ரைஸ் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணிக்கலாம். அதுவும் ரைஸுன்றது வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம், பாலிஷ் பண்ணாத ரைஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வரகு, சாமை இதெல்லாம் ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாம். இது அப்படியே ஒயிட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது அப்படிலாம் இருக்காது. அது அதோட டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் குழம்பு ஊற்றி அதில் என்ன குழம்பு வேணாலும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு. எதுவுமே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அது நல்லாவே இல்லை அப்படின்னா அது உடம்புக்கு நல்லது அப்படின்னா அதை நம்ம விரும்பி சாப்பிட்ணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பேக்கரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னா அது எனக்கு வேண்டாம் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் வேணும், செல்ஃப் கண்ட்ரோலும் வேணும். அப்போனா தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு நாள் கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேக்கரி ஐட்டம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா சரி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதனால நீங்கள் வந்து செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க. இப்போது வெஜிடபிள்ஸ் வந்து எப்படி வைக்கணும் இப்போ பார்த்தாச்சு. நான் எந்த பவுலில் வந்து வெஜிடபிள்ஸ் ரைஸ்லாம் எடுத்துக்குவேன் அப்படின்னா இந்த பவுலில் தான் எடுத்துக்குவேன். இந்த பவுலில் 1 கப்பு தான் ரைஸ் எடுத்துக்குவேன். ரைஸுமே 1 கப்புனா ரொம்பலாம் எடுத்துக்க மாட்டேன், கொஞ்சமாக. இதோட இந்த பவுலில் இந்த 3/4 பவுல் ரைஸ் எடுத்துக்குவேன். ஆனால் இதில் 3 மடங்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்குவேன். கொஞ்சம் தயிர் வச்சுக்குவேன், எக்கு வச்சுக்குவேன். இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு எக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் எனக்கு ஸ்டொமக் வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் ரைஸ் சாப்பிடுவேன். இல்லைன்னா ரைஸை வந்து வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவேன். நீங்கள் இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னொன்று பண்ணணும். என்ன பண்ணணும்னா நீங்களாக தான் உங்களோட சாப்பாட்டை வச்சுக்கணும். ரைஸ் வைக்கும் போதாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள்ஸ் வைக்கும் போது நீங்களே வந்து சர்வ் பண்ணிக்கோங்க. நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது. எல்லாரும் பாசத்தை வந்து எங்கே ஓவர்ஃப்ளோ ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டில் தான். எல்லாரும் நிறையா சாப்பிடு இப்படி சாப்பிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாதம் வச்சாங்க, வீட்டில் உள்ளவங்க வச்சாங்கன்னா சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சாதம் வைப்பாங்க. அதனால ஃபஸ்ட்டு நீங்களாகவே போய் உங்களுக்கு தேவையான சாப்பாட்டை எடுத்துக்கோங்க. அவங்க அடுத்தவங்கள்ட்ட வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்களாகவே வச்சுக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு எப்போவுமே சாப்பிட்டுட்டு அது காலையில் இருந்தாலும் சரி, மதியம் இருந்தாலும் சரி, நைட்டுனாலும் சரி, சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீங்க. சாப்பிட்டுட்டு மினிமம் ஒரு 1/2 hour கழித்து தான் தண்ணி குடிக்கணும். அதுவும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியாக இருந்துச்சு, ஹாட் வாட்டராக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு 1/2 hourக்கு முன்னாடி தான் தண்ணி குடிக்கணும். சாப்பிட போகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்காதீங்க. 1/2 hourக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிருங்க. சாப்பிட்டுட்டு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னாலும் அப்போ தான் அது உங்களுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி தான் தண்ணி எடுத்துக்கணும். இப்போது தண்ணியுமே ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நமக்கு தண்ணி எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து இப்போ 20 கிலோ இருக்காங்க அப்படின்னா அவங்க 1 லிட்டர் எடுத்துக்கணும். அப்போ நம்ம எத்தனை கிலோ இருக்கோம் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 52 கேஜி இருக்கேன் இல்லையா? நான் வந்து இப்போ எத்தனை லிட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் 3 லிட்டர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். 2.5லேருந்து 3 வரைக்கும் நான் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் கால்குலேட் பண்ணி எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்றதை கனெக்ட் பண்ணி குடிங்க. ரொம்ப ஓவராக குடிச்சிடாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் குடிச்சிடாதீங்க. தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல உள்ள கழிவு எல்லாமே வெளியேறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதனால் தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணியும் நல்லா குடிங்க. இப்போ வந்து லஞ்சு பார்த்தாச்சு. லஞ்சுக்கு வந்து எல்லா காய்கறியுமே நீங்கள் எடுத்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பீட்ரூட், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து எல்லாருக்குமே வீட்டில் பொரியல் அந்த மாதிரி வைப்பாங்க இல்லையா? அதையே சாப்பிடுங்க. அப்புறம் போக 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 வந்து நம்ம வந்து அதை சாலட் மாதிரி வச்சு சாப்பிட்லாம், சும்மா பாயில் பண்ணி சாப்பிட்லாம். அந்த டேஸ்ட்லாம் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் தானே சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது உங்களுக்கு எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் ஒன்று மட்டும் சாப்பிட்லாம். அது என்ன அப்படின்னா, குக்கும்பர். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அது வந்து அதுக்கு வந்து கேலரி வந்து ரொம்ப கம்மி. அது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கேலரி வந்து கம்மியாக இருக்கிறது சாப்பிட்ணும். எது கேலரி அதிகம் கம்மி அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குக்கும்பர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பழங்கள் எல்லா பழங்களுமே எடுத்துக்கலாம். இப்போது 4 மணிக்கிட்ட அது பசிக்குதோ இல்லையோ, நமக்கு வந்து 4 மணி ஆனால் ஏதோ 4 மணி 5 மணி ஆயிடுச்சுன்னா ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துடும். எனக்கு ஏதோ பசிக்குது, ஏதோ பசிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் எந்த ஸ்நாக்ஸும் எடுத்து சாப்பிட்றாதீங்க. அதாவது பேக்கரியில் வாங்கினது அது இதுன்னு எதுவும் சாப்பிட்றாதீங்க. பழங்கள் எடுத்துக்கோங்க. பழங்கள் எடுத்துகிட்டு அதே மாதிரி சுக்குமல்லி காப்பி இருக்கும் இல்லையா? அதில் வந்து சுகர் இல்லாமல் குடிச்சுக்கோங்க. இல்லைன்னா க்ரீன் டீ குடிக்கலாம், பிளாக் காஃபி, பிளாக் டீ, ஹாட் வாட்டர், கொய்யா இலையெல்லாம் வேக வச்சு குடிக்கலாம். அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மதியம் வந்து நீங்கள் அந்த லஞ்சுக்கு அப்புறம் 4 மணிக்கு வந்து என்ன சுண்டல் வகைகள் ஏதாவது எடுத்துக்கலாம், பழங்கள் எடுத்துக்கலாம், நட்ஸ் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டின்னர் தாங்க வெயிட் லாஸில் ரொம்ப முக்கியமானது. அது எப்போவுமே 8 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றணும். மேக்ஸிமம் 8 மணி தான். அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் டின்னரை முடிச்சே ஆகணும். அதில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, எக்கு சாப்பிட்லாம், பழங்கள் சாப்பிட்லாம், சாலட் சாப்பிட்லாம். காய்கறிகள் நிறையா போட்டு கொஞ்சமாக இந்த பருப்பு வகைகள் போட்டு நீங்கள் அந்த சாலட் எடுத்துக்கலாம், சூப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுவும் நீங்கள் சீக்கிரமாக 8 மணிக்குள்ளே சாப்பாடு எடுத்துக்கும் போது தான். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து முடியும். எல்லாராலையுமே நம்மளால் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது இல்லைங்களா? எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேலே வந்து நீங்கள் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னா, ஹாட் வாட்டர் குடிக்கலாம், க்ரீன் டீ குடிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது குடிச்சுக்கோங்க. இப்படிலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் எனக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டுது, இப்படி சும்மா சூப்பு பழங்கள் சாப்பிட்டா தூக்கம் வர மாட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, 1 இட்லி 2 இட்லி 1 தோசை அந்த மாதிரி சாப்பிட்லாம். அதுவுமே சிறுதானிய தோசை, ராகி தோசை, கம்பு தோசை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லது. இட்லிக்கு எப்பயும் ஆடுவாங்க, நம்ம அரைப்போம் இல்லையா அரிசி போட்டு, அது அரிசி தோசை மாவா இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் நல்லது. நைட்டு வந்து மோஸ்ட்லி இந்த கோதுமை தோசைலாம் வேண்டாம். முடிஞ்சால் ஒரு சப்பாத்தியோ 2 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. தோசையாக வேண்டாம் அது. ஏன்னா அதில் வந்து குளூட்டன் சொல்லிட்டு அந்த பசப்பசப்பு தன்மை உள்ளது அதிகமாக இருக்கும். அது வந்து உடம்புக்கு அவ்வளோவா நல்லது இல்லை. நைட்டு வந்து கோதுமை தோசை வேண்டாம், நீங்கள் சப்பாத்தி எடுத்துக்கோங்க. இப்போது இவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஹாட் வாட்டர், 1 டம்ளர் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு தூங்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 நாளைக்கு பசிக்கிற மாதிரி தான் இருக்கும், தூக்கம் வராத மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக போக நமக்கு பழகிரும். இவ்வளோ தான் டயட்டு. இந்த மாதிரி தான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். இதில் வந்து நான் என்ன ஒரு நாளைக்கு சாப்பிட்றேன், காலையில் மதியம் அந்த மாதிரி நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது டயட் முடிஞ்சிருச்சு. டயட்டுன்றது நம்ம என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நான் வெயிட் லாஸில் இருக்கேன், நான் கொஞ்சமாக சாப்பிட்றேன், நான் வந்து இந்த மாதிரி ரைஸே எடுத்துக்கல, எனக்கு எனர்ஜியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையும் பார்க்காம நம்ம இருக்கவே கூடாது. எல்லா வேலையும் நம்ம எப்பயும் போல் பார்க்கணும். அதோடு சேர்த்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்.
எக்ஸசைஸ்ன்றது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஓவராக ஹெவியாக அந்த வெயிட்லாம் தூக்கி பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து வாக்கிங் இப்போ எங்களால் போக முடியாது அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே எக்ஸசைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் வீடியோவும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ், ரொம்ப வேணாம், ஒரு 20 நிமிஷம் பண்ணோம்னாலே போதும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரூமை பூட்டிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு சாங்கை போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி டான்ஸ் ஆடுங்க. அதுவுமே நல்ல ஹெல்ப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். நம்ம டயட்டு பார்த்தாச்சு. கண்டிப்பாக எக்ஸசைஸ் 50% சாப்பாடு அப்படின்னா 50% இல்லாமல் கொஞ்சம் குறைச்சாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். 50%ன்றது ரொம்ப பெருசு. நம்ம 1 ஹவருக்காகவே எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம எக்ஸசைஸ் வந்து 50% பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல முடியும். குறைஞ்சது 20 நிமிஷம். ஏதோ உங்கள் பாடியை ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருக்காமல் நின்றுட்டே இருக்காமல் ஏதோ ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டே இருங்க. அதுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸில் வந்து ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு வாரத்துக்கு வந்து 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் குறைச்சிங்க அப்படின்னா தான் அது ஹெல்த்தியான வெயிட் லாஸாக இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா உங்களோட அந்த நீர்லாம் வந்து வெளியேற ஆரம்பிக்கிறதுனால வெயிட் லாஸ் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். போக போக உங்களுக்கு கொஞ்சம் குறையும். ஆனால் அதுதான் ஹெல்த்தியான வெயிட் லாஸ். இன்னொன்று உங்ககிட்ட நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். இந்த ஒரு ட்ரிங்க் குடிங்க, வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஒரு பொருள் சாப்பிடுங்க, கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் நம்பாதீங்க. அது எப்படி கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு ட்ரிங்க், நைட்டு மட்டும் இந்த ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். அது எப்படிங்க? காலையிலேருந்து நமக்கு தோன்றதெல்லாம் சாப்பிட்டுக்குவோமா? நைட்டு போய் ஒரு ட்ரிங்க் குடிச்சோன்னே வெயிட் லாஸ் நடக்குமா? அது எப்படி நடக்கும்? கண்டிப்பாக இருக்காது. காலையில் இது மட்டும் குடிங்க, மதியம் இது மட்டும் சாப்பிடுங்க, இது மட்டுன்ற வார்த்தைக்கே இங்கே இடமே கிடையாதுங்க. எல்லாமே சேர்த்து சாப்பிட்டு நம்ம கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரி 7 நாளையில் 7 கிலோ கொஞ்சம் கூட பாசிபிளே கிடையாதுங்க. 7 நாளில் 7 கிலோலாம் கண்டிப்பாக குறைக்கவே முடியாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வேணும்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 2 கிலோ இருக்கலாம். 2 கிலோ கண்டிப்பாக குறையும். ஒரு வாரத்துக்கு 2 கிலோலேருந்து 2.5 கிலோ வரைக்கும் குறையும். ஏன்னா அது உங்களோட வாட்டர் வெயிட் வந்து கம்மியாகுதும் போது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுனால நமக்கு வந்து அது நம்மளை வந்து நம்ம எப்படி வெயிட் குறையுதா கூடுதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம வந்து வெயிட்டிங் ஸ்கேல் அது வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இன்ச்சு டேப் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெய்லர்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த இன்ச்சு டேப் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அது இல்லை அப்படின்னா உங்களோட ட்ரெஸ்ஸு தான் உங்களுக்கு கரெக்டாக அதை மெஷர் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ், உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்திருக்கும் இல்லையா, நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சிருந்து அந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் 1 வீக் வரைக்கும் அதை போட்டு பார்க்க வேண்டாம். அடுத்து டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டு 1 வீக் அடுத்து போய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாருங்கள், அது உங்களுக்கு ஃபிட் ஆகுதா. கரெக்டாக வெயிட் லாஸ் டயட்டையும் எக்ஸசைஸும் பண்ணிட்டு தான் போய் போட்டு பார்க்கணும். சும்மா 4 நாளைக்கு பண்ணிட்டு நான் அப்புறம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் அதை போட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்ன்றது இருக்காது. நல்லா கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு போய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக இருந்தது கொஞ்சம் உள்ளே போக ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் ட்ரெஸ்ஸு தான் உங்களுக்கு கரெக்டானதை சொல்லும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்ன சாப்பிட்றேன், காலையில் நான் என்ன சாப்பிட்டேன் அந்த மாதிரின்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரெசிபியோடு ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆசம் லைஃப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.